ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்மசேதசா நிராசீர்நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தினுடைய அவசியத்தை, அதை செய்ய வேண்டியதற்கான காரணங்களை கூறி வருகின்றார். அஞ்ஞானியாக இருப்பவன் நான் கர்த்தா, நான் போக்தா என்று கருதுகின்றவன் அவசியம் கர்மங்களை செய்ய வேண்டும். அதே சமயம் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு அந்த கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். கர்மத்தை யோகமாக செய்வது எப்படி என்பதற்கான விளக்கத்தை தான் 30வது ஸ்லோகத்தில் கொடுத்திருக்கின்றார். எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு மோட்சத்திலேயே விருப்பம் உடையவனாக எல்லா உலக ஆசைகளையும் விடுத்தவனாக, என்னுடையது என்ற எண்ணம் இல்லாதவனாக, கவலைகள் வருத்தம் அற்றவனாக ஒருவன் கர்மங்களை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதே கர்ம யோகம். அதனால் ஈஸ்வரனுடைய அருளை பெற்று மன தூய்மையை அவன் அடைகின்றான். அதன் வாயிலாக வேதாந்த சாஸ்திரங்களை கேட்பதன் மூலம் ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைகின்றான். இதுதான் 30வது ஸ்லோகத்தினுடைய கருத்து. என்னுடைய பாஷ்யத்தை பார்ப்போம். மயி வாசுதேவே பரமேஸ்வரே சர்வஜ்ஞே சர்வாத்மனி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய நிக்ஷிப்ய அத்யாத்மசேதசா விவேக புத்தியா அகம் கர்த்தா ஈஸ்வராய பிருத்யவத் கரோமி யித் அனயா புத்தியா கிஞ்ச நிராசீஹி த்யக்த ஆசீஹி நிர்மமஹ மம பாவஸ்ச நிர்கதஹ யஸ்ய தவ சக த்வம் நிர்மமஹ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ விகத சந்தாபஹ விகத சோகஹ சன் இதி அர்த்தஹ. 5 விஷயங்களை இந்த கர்மயோகத்தினுடைய சாரமாக சொல்லி இருக்கின்றார். மயினாக்கா கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர். அதனால் வாசுதேவக, மயினா முதல்ல வாசுதேவன் கிருஷ்ண ரூபத்தில் இருக்கிறார். அப்புறம் வாஸ்தவமாக அவருடைய யதார்த்த சுரூபம் பரமேஸ்வரன். அதனால் பரமேஸ்வரே. ஆச்சாரியர் மயிங்கிறதுக்கு முதல்ல
கிருஷ்ண ரூபமாக இருக்கிறார். சரீரத்தை மையமாக வைத்து எடுத்துக்கொள்கின்றோம். வாசுதேவன், வசுதேவ புத்திரன். அப்புறம் அவர் பரமாத்மா, பரமேஸ்வரன் தான், மகாவிஷ்ணு தான் வாசுதேவராக வந்திருக்கின்றார். அதனால் பரமேஸ்வரே. அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறார்? சர்வஜன், சர்வஜனாக இருக்கின்றார். அப்புறம் அவரே பரபிரம்மமாக இருக்கின்றார். சர்வாத்மனி, எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மாவாகவும் இருக்கின்றார். அதனால் கிருஷ்ணருங்கிற பொழுது பரமேஸ்வரன், பரமேஸ்வரன்கிற பொழுது அவர் சர்வாத்மா, பரபிரம்ம ஸ்வரூபம். கிருஷ்ணரிடத்தில் என்கிற பொழுது அந்த கிருஷ்ணன்கிற ஒரு ரூபத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்ற பரம்பொருள் பரமேஸ்வரன் என்று புரிந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஆச்சாரியர் அழகாக அதை சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அந்த பரமேஸ்வரனிடத்தில், ஈஸ்வரனிடத்தில் சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, எல்லா கர்மங்களையும் சமர்ப்பித்து, சந்நியாசங்கிறது தியாகம் செய்து, அவரிடம் ஒப்படைத்து, ஒப்படைத்துனா அவருடையது என்று கருதி, நிக்ஷிப்பிய, அதனோட சந்நியசிங்கிறது நிக்ஷிப்பிய, நிக்ஷிப்பியன சமர்ப்பித்து என்ற அர்த்தம், சமர்ப்பணம் செய்து. ஈஸ்வரார்ப்பண புத்தி என்பதை இதுதான் சொல்கிறோம். கர்மாவை பண்ணுற பொழுது ஈஸ்வரார்ப்பண புத்திங்கிறது இருக்க வேண்டும். ஈஸ்வரனுக்காக செய்கின்ற, ஈஸ்வரன் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், ஒரு முதலாளி ஒரு வேலையை கொடுத்திருக்கிற பொழுது நாம் அந்த வேலையை அந்த முதலாளிக்காக செய்வது போல, இது அவருடைய வேலை, அவருக்காக நான் செய்கின்றேன், இது என்னுடைய கடமை. அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய வேலை, ஈஸ்வரனுக்காக நான் செய்கின்றேன், இதை செய்வது என்னுடைய கடமை என்று அந்த பாவனையோடு கர்மங்களை செய்தல். அதுக்கப்புறம் அப்போ என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய லட்சியம் என்ன? அத்தியாத்ம சேதசா விவேக புத்தியா, இந்த விவேக புத்தியுடன் நான் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைய விரும்புகின்றேன். என்னுடைய நோக்கம் இறைவனை, ஈஸ்வரனை அடைதல், ஈஸ்வரனை பிரீத்தி செய்தல் என்பதுதான். ஈஸ்வருடைய கர்மாவை நான் ஏன் செய்யணும்னா, அதனால் அதை செய்வதனால ஈஸ்வரன் பிரீத்தி அடைவார், மகிழ்ச்சி அடைவார். அவர் மகிழ்ச்சி அடைந்தால் என்னுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நிறைவேற்றுவார். அதனால் ஒரு தொழிலாளி அவருடைய வேலையை சரியாக செய்கின்ற பொழுது அதனால் முதலாளி நிறைவடைகின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். அப்போ அவர் தொழிலாளிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். லோக்கல் முதலாளி வேணால் ஏமாற்றலாம், ஈஸ்வரன் அப்படி ஏமாற்ற மாட்டார். அவர் செய்ததற்கான பலனை நிச்சயமாக கொடுப்பார். அதனால் இது அந்த விவேக புத்தியோடு, அதனால் நான் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் ஈஸ்வரன் செய்ய வேண்டியதை, அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, இங்கே என்னுடையதுன்னு சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் விவேக புத்திங்கிறதுல அதெல்லாம் இருக்குது. என்னுடையதுன்னு சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே அவருடையது, இறைவனுடைய, ஈஸ்வரனுடைய சொத்து, இந்த உடல் முதலான அனைத்தும். அதனால் அகம் கர்த்தா ஈஸ்வராய பிருத்தியவத் கரோமி இதி அனையா புத்தியா. அதனால் விவேக புத்தினா என்ன? அத்தியாத்ம சேதஸ்னா விவேக புத்தின்னு சொல்லிட்டார். விவேக புத்தினா என்னங்கிறதுக்கும் விளக்கம் கொடுக்கிறார். பகவான் அவர் ஈஸ்வரன், நான் கர்த்த, அவருக்கு ஒரு அடிமை போல, அவருடைய வேலையால் போல நான் என்னுடைய நான் ஈஸ்வரனுடைய கடமையை செய்கின்றேன். நான் கர்த்தா, நான் செய்பவர். ஈஸ்வராய, ஈஸ்வரனுக்காக, பிருத்தியவத் கரோமி, ஒரு தொண்டனை போல நான் செய்கின்றேன். ஆனால் ஈஸ்வரனுக்காக செய்கின்றேன், ஈஸ்வரனுக்காக நான் இதை செய்கின்றேன். அவருடைய கடமையை, என உலக இயக்கம் ஈஸ்வரனுடைய திட்டப்படி நடக்குது. அதில் நான் ஒரு அங்கமாக, எனக்குன்னு ஒரு பொறுப்பு கடமை பகவான் நியமிச்சிருக்கிறார், கொடுத்திருக்கின்றார். அதை நான் செய்யறதுங்கிறது ஈஸ்வரனுடைய கடமை. சரியாக நிறைவேறுவதற்கு அது தேவை. அதனால் நான் அதை செய்கின்றேன் என்ற அந்த புத்தியோடு. அப்போ அந்த பகவான் பக்தன்கிற எண்ணமானது கர்மயோகத்தில் இருக்கணும். அதனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அத்வைத ஞானம், வேதாந்த ஞானம் படித்த பிறகு. ஆனால் அதற்கு முன்னாடி வரைக்கும் இதாக இருக்கணும். அவர் பகவான், அவர் பக்தர், நான் செய்கிறேன்னா. வேதாந்த ஞானம் படித்த பிறகும் கூட, அத்வைத ஞானம் வந்த பிறகு கூட அகம் பிரம்மாஸ்மின்னு இருந்தாலும் அது ஞானத்தில் தான். சரீரம் விவகாரம்னு வர்ற பொழுது அவர் ஈஸ்வரன், நான் ஜீவன் என்பது தான். அதனால் வியாபகாரிகமாக அதில் பேதம் இருக்குது. ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான், ஜீவன் ஜீவன் தான். ஈஸ்வரன் ஜீவனாக ஆக முடியாது, வியாபகாரிக திருஷ்டியில் ஆக முடியாது. என்னதான் ஞானம் வந்தாலும் இந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடிய பசி, தாகம், நோய் முதலானவை, முதுமை, மரணம் முதலானவைகள் அதெல்லாம் ஈஸ்வரனுடைய திட்டப்படி தான் நடக்கின்றது. அதெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறவர் அவர்தான். ஆனால் இதை பரம சத்தியம் நினைக்கிறது அஜ்ஞானம்.
ஞானத்தினால இது விவகாரத்தில் இருக்கின்றது. பாரமார்த்திகமா எதுவும் இல்லை. நான் இந்த சரீரம் இல்லை, ஆத்மா இல்லை. சரீரம் அதனுடைய வினைப்பயன், அது செய்தது, அதனுடைய பலனை இப்பொழுது ஈஸ்வரன் கொடுத்து கொண்டிருக்கிறார், அது அனுபவித்து கொண்டிருக்கின்றது. இப்போ அதில் இருந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, சரியாகணும்னா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த சரீரத்துக்கு தேவையானதை கேட்கலாம். அதே சமயம் நான் ஆத்மாங்கிற அந்த ஞானத்தோடு. அதனால் பாரமார்த்திக ஞானம்ங்கிறது வேற, அதில் பாரமார்த்திகத்தில் தான் அத்வைத்தம்ங்கிறது இருக்குது, வியாபகாரிக்கத்தில் துவைத்தம் பேதங்கள் இருக்குது. அதில் அதற்கேற்றாற் போல தான் செயல்படணும். இல்லை இங்கே அந்த ஆத்ம ஞானம்லாம் இல்லை அப்படிங்கிற பொழுது இந்த பாவனை ஸ்திரமாக உறுதியாக தெளிவாக இருக்க வேண்டும். நான் செய்கிறேன்கிற இந்த அகங்காரமானது ஒரு அஞ்ஞானிக்கு இருக்கக்கூடாது. அதுதான் சம்சாரத்திற்கு காரணமாக இருக்குது. சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்புகின்ற முமுட்சு அந்த கர்த்திருவத்தை முதல்ல போக்கணும். கர்த்திருவத்தை போக்குறதுக்கு தான் இந்த விவேக புத்தி. இது எல்லாம் அவனுடையது, என்னுடையதுன்னு சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, அவனுடையது. அதனால் அகம் கர்த்தா ஈஸ்வராய பிருத்தியவத் கரோமி. நான் கர்த்தாவாக இருக்கிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, ஒரு தேவை இருக்கின்றது. அதற்காக நான் செயல்படுகின்றேன். ஈஸ்வரனுடைய செயலை நான் செய்கின்றேன். அதனால் ஒரு பக்கம் ஒரு தேவை இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு கடமை இருக்குது, செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை நான் ஈஸ்வரன் போட்டு செய்கின்றேன். அப்புறம் எனக்கு தேவை இருக்குது, அது ஈஸ்வரனுடைய அருளால் கிடைக்க வேண்டும். ஆகவே ஈஸ்வரனை மகிழ்விப்பதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக நான் என்னுடைய வேலையை செய்கின்றேன். ஒரு தொழிலாளியோட மனநிலை அதானே. இவனுக்கு ஒரு ஜீவனத்திற்கு பொருள் தேவை. பொருள் எப்படி வரும்? முதலாளி சம்பளமாக கொடுக்கணும். முதலாளி சும்மா சம்பளமாக கொடுத்துருவாரா? அப்போ அவரை திருப்திப்படுத்துகிற மாதிரி அவருக்கான தேவையான வேலைகளை செய்து கொடுக்கணும். அதுதான். அதனால் இப்போ அந்த முதலாளிக்காக நான் வேலை செய்கின்றேன். அந்த வேலை செய்த முதலாளி எனக்கு தேவையானதை அவர் செய்வார், அந்த பாவனை. அதனால் நான் அஞ்ஞானியாக இருக்கிறேன், கர்மியாக இருக்கிறேன், சம்சாரியாக இருக்கிறேன், பக்தனாக இருக்கிறேன், எனக்கு தேவைகள் இருக்குது, இந்த சம்சாரத்திலிருந்து நான் விடுபட வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு ஈஸ்வரனுடைய அருள் வேண்டும். ஈஸ்வரனுடைய அருள் வேண்டும் என்றால் ஈஸ்வரன் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஈஸ்வரன் மகிழ்ச்சி அடையணும்னா அவர் கொடுத்த வேலையை நான் ஒழுங்காக செய்யணும். என்னுடைய வேலையை அவர் எனக்குன்னு கொடுத்திருக்கிற வேலையை, எனக்குன்னு நியமித்திருக்கக்கூடிய பொறுப்பை நான் முறையாக சரியாக செய்ய வேண்டும். இதுதான் விவேக புத்தி. இந்த விவேக புத்தியோடு ஒருவன் கர்மாவை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் கிஞ்ச, மேலும் இந்த இது மட்டும் இருந்தால் போதாது, மேற்கொண்டு. அதனால் எல்லா கர்மங்களையும் செய்யணும். அதே சமயம் அந்த கர்ம பலனில் பற்று இல்லாமல் ஈஸ்வர சமர்ப்பணமாக செய்ய வேண்டும். விவேக புத்தியோடு செய்ய வேண்டும். மேற்கொண்டு கிஞ்ச நிராசீகி தியக்த ஆசீகி, ஆசை அற்றவனாக, அந்த கர்ம பலனில் பற்று இல்லாதவனாக, பெரும் பற்று பெரும் எதிர்பார்ப்பு இல்லாதவனாக. அப்போ ஈஸ்வரன் அதற்கு என்ன பலன் கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு, வாங்கி கொள்வதற்கு, அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான மனநிலை, அதான் ஆசீகி. ஆசை இல்லாமல், லௌகிக்க பலனை கருதாமல். ஏன்னா முமுட்சுவாக இருக்கிறவன் கர்மியாக இருக்கிற பொழுது சகாமமாக இருக்கிறான், இது வேணும் அது வேணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இவன் முக்தியை அடைய விரும்புபவனாக இருக்கிறான். அதனால் லௌகிக்கமான ஆசைகளை விடுத்துவிட்டு, லௌகிக்கமான எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு, தியக்த ஆசீகி. அப்புறம் நிர்மமக, என்னுடையதுன்னு இல்லாமல், மம பாவஷ்ட நிர்கதக எஸ்ய தவ சக துவம், என்னுடையது என்ற இந்த பாவனையை விட்டுவிட்டு எவன் விட்டு இருக்கிறானோ அவன் நிர்மமக. இது என்னுடையது. என்னுடையதுன்னா என்னுடைய உடல், என்னுடைய உறவுகள், என்னுடைய சொத்து என்று நினைக்காமல். அப்படித்தான் அர்ஜுனன் நினைச்சான். அர்ஜுனுடைய பிரச்சனை அதான். இவர்கள் என்னுடையவர்கள், நான் இவர்களை சார்ந்தவன், இவர்களை கொண்டுட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற அந்த நான் என்பதை மையமாக கொண்ட அந்த சிந்தனையானது இருந்தது. ஆனால் தர்மத்தை கடைபிடிக்கிற பொழுது அது இருக்கக்கூடாது. எது தர்மமோ அதை செய்யணும். இங்கே அர்ஜுனன் தர்மமா என்னுடைய உறவுகளான்னா, இப்போ உறவுகள் இதன் மேலே இருக்கக்கூடிய மோகத்தினால அவன் தர்மம் எது அதர்மம் எது என்பதில் குழப்பமடைந்தான். அப்போ தர்ம அதர்மத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும்.
இங்கே நம்முடையதுன்னு எதுவும் இல்லை, எல்லாம் ஈஸ்வரனுடையது, எல்லாமே ஈஸ்வரனுடையது. அந்த எண்ணத்தோடு அதனால் மமக்காரத்தை விடுத்து, ஆசையை விடுத்து, எனக்கு இது வேண்டும், இந்த பலன் வேண்டும்ங்கிற லௌக்கிகமான எதிர்பார்ப்புகளை விடுத்து, இவர்கள் என்னுடையவர்கள், இவை என்னுடையவைங்கிற எந்த மமக்காரத்தை விட்டு, நிர்மமக பூத்வா யுத்தியஸ்வ, யுத்தியஸ்வ சண்டை போடுனா உன்னுடைய தர்மத்தை கடைபிடிப்பாயாக. இன்னொன்று விகதஜ்வரகன, இதனுடைய விளைவு என்ன ஆகுங்கிற யோசனை தான். நமக்கு என்ன நடக்கும், இது பண்ணால் என்ன நடக்கும், அப்படி தான் அர்ஜுனன் புலம்புறான். இந்த யுத்த முடிவில் வர்ணக்கலப்பு வரும், அது வரும், இது வரும்னு சொல்லி யுத்தத்துக்கு அப்புறம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து அவன் பலத்த சிந்தனை செய்கின்றான். அதுதான் அவனுடைய குழப்பத்திற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. இது இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, என்ன ஆகுமோ என்ன ஆகும்னு அவன் எதிர்காலத்தை குறித்த கவலை சிந்தனையானது இருக்கின்றது. ஏன்னா இந்த உலகத்தை இறைவன் நடத்தி கொண்டு இருக்கிறான்னா, இன்றைக்கு நடப்பது நாளை என்ன நடக்கும் என்பதும் இறைவனுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கு இதை செய்தால் என்ன விளைவு வரும்னு இறைவனுக்கு தெரியும். அது தெரிந்துதான் அவர் இதை இப்படி செய்ய வேண்டும்னு திட்டமிடுகிறார், அவர் நடத்துகின்றார். அதனால் இறைவன் தான் உலகத்தை நடத்துகிறாருங்கிறதுல நமக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருந்தால், நாளைக்கு என்ன நடக்குமோ, தப்பாயிருமோ, அப்படி போயிருமோ, இப்படி போயிருமோன்னு அந்த சிந்தனைங்கிறது தேவை இல்லாதது. இறைவனுடைய திட்டத்தை நாம் எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? அது சரியில்லைன்னு எப்படி நினைக்க முடியும்? சரியாக போகாது அப்படின்னு நாம் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் பகவான் நடத்துகிறாருனாக்கா அவர் நம்மளோட புத்திசாலி, அவர் பூர்ணமாக அனைத்தையும் அறிந்தவர், எதை எப்போ செய்யணுமோ அதை அப்படி செய்யக்கூடியவர். அதனால் உலகத்தினுடைய கதி என்ன, நாளைக்கு உலகம் என்ன ஆகுமோ, அந்த சமுதாயம் என்ன ஆகுமோ, நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எல்லா விதத்துலையும் யோசனை பண்ணுறோம். தனிப்பட்ட முறையிலையோ அல்லது குடும்பத்தினுடைய அளவுலையோ அல்லது சமூகம், நாடு, உலகம்ங்கிற அளவில் எல்லா விஷயத்திலையும் நாளைக்கு என்ன அப்படின்னு யோசனை பண்ணுறோம். அது ஓரளவுக்கு பண்ணலாம், ஆனால் அது நம்மளுடைய செயல்பாட்டை முடக்கிவிடக்கூடாது. அதனால் நம்ம செயலற்றவர்களாக ஆகிவிடக்கூடாது. அதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை. இன்றைக்கு நம்முடைய தர்மம் என்னவோ அதை நாம் செய்து கொண்டு போக வேண்டும். அதுதான். நாளையை பற்றி கவலைப்படாதுன்னா அதையும் தப்பாக புரிஞ்சுக்கிறான். இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி இளமை இருக்குது, அதனால் நாளை என்ன நடக்குங்கிறலாம் பார்த்து கவலைப்படாத, இன்றைக்கி இருக்கிறத நல்லா அனுபவினா அப்படி சொல்லலை. இன்றைக்கி உன்னுடைய தர்மம் என்ன, பொக்தாவாக சொல்லலை. பகவான் பொக்தாவாக இருன்னு சொல்லலை, கர்த்தாவாக இரு. நாளைக்கு பலன் என்ன வருங்கிறத பற்றி யோசிக்காமல் இன்றைக்கி உன்னுடைய தர்மம் என்னவோ அதை செய் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதனால் நாளைக்கு உயிரோடு இருப்போமா மாட்டோமான்னு தெரியாது அப்படின்னு அனித்தியத்துவத்தை சொன்னாக்க என்ன எடுத்துக்கிறான், அதனால் இன்றைக்கே எல்லாத்தையும் அனுபவிச்சிருவேன். எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்கிற கோணத்தில் அதை நிலையாமை சொல்லப்படலை. இன்றைக்கே செய்ய வேண்டியதை செய்து விடுன்னு கர்த்தாங்கிற கோணத்தில் தான் சொல்லியிருக்கு. ஆனால் நாளைக்கு இருப்போமா மாட்டோமான்னு தெரியாது, அன்றறிவாம் என்னாது அறம் செய்யனா. அதனால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்காம இன்றைக்கே செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யன்னு கர்த்தாங்கிற கோணத்தில் சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அவன் போக்தாவாக எடுத்துக்கொண்டு அதனால் வேலைக்கு போகாமல் இன்றைக்கே என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் நேர் வழியிலையோ குறுக்கு வழியிலையோ அனுபவித்து முடிச்சிருவோன்னு நினைக்கிறான். அது தவறான புரிந்து கொள்ளுதல். ஆனால் இங்கே எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் அதில் விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் தர்மம் என்னவோ அந்த தர்மத்தை செய்து கொண்டு போ அப்படிங்கிறது தான். அதனால் யுத்தஸ்வன்னு சொல்லிட்டார். யுத்தம் பண்ணுனா உன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பாயாக. இதனுடைய விளைவு என்ன ஆகுமோ, அதனால எப்படி நன்மை வருமா தீமை வருமா, சமூகம் கெட்டு போகுமா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணாத. அதனால் விகத சந்தாபக, சந்தாபகன்னு என்னது, விகத சோகக, கவலை அற்றவனாக, எதிர்பார்ப்புகள் இல்லாதவனாக, நாளை குறித்த அதீதமான யோசனைகள் கற்பனை இல்லாதவனாக, அதை குறித்த கவலைகளை விடுத்து எண்ணங்களை விடுத்து இன்றைக்கு உன்னுடைய தர்மம் என்னவோ உன்னுடைய கடமை என்னவோ அதை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பகவான் இதை செய்பவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும், இவ்வாறு கர்ம யோகியாக இருந்து பகவான் சொன்ன இந்த 5 விஷயங்களையும் மனதில் வைத்து கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மனோபாவத்தை மாற்றிக்கொண்டு, செயல் அதே தான், மனோபாவத்தை இவ்வாறு மாற்றிக்கொண்டு எவன் செயல்படுகிறானோ அவன் என்ன நன்மையை அடைவான். அப்படி பகவான் சொன்ன இந்த விஷயத்தில் ஸ்ரத்தை இல்லாமல் ஒருவன் இதை செய்யவில்லை என்றார், இந்த கர்மத்தை யோகமாக செய்தல் என்ற இந்த கருத்தை
ஏற்றுக்கொள்ளாமல் அதில் அசூயைப்பட்டு பொறாமை அல்லது அதிருப்தி, வெறுப்பு, அறியாமை இவைகளால் அதை எவன் செய்யாமல் விடுகிறானோ அவனுக்கு என்ன கேடு வரும் என்பதையும் சொல்லுகின்றார். அடுத்த 31, 32 இந்த கர்மயோகத்தை புரிந்து கொண்டு பகவானுடைய கருத்தை, பகவானுடைய உபதேசத்தினுடைய தாத்பரியத்தை புரிந்து கொண்டு எவன் செயல்படுகின்றானோ அவன் பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். எவன் அதை செய்யவில்லையோ அவன் அழிவை அடைகிறான்கிற கருத்தை சொல்லுகின்றார். அந்த 30வது பாட்டினுடைய சுந்தராஜ சர்மாவுடைய தமிழாக்கத்தை பார்த்துட்டு 31வது ஸ்லோகத்துக்கு செல்லலாம். ஸ்லோகார்த்தம். ஆத்மாவை பற்றிய மனத்தோடு சர்வ கர்மங்களையும் என்னிடத்து வைத்து ஆசையற்றவனாய் மமக்காரம் இல்லாதவனாய் துயரம் நீங்கி போர் செய்ய கடவாய். சர்வ கர்மங்களையும் என்னிடத்து பகவானிடத்து வைத்து முதல் விஷயம். ஆத்மாவை பற்றிய மனத்தோடு இருத்தல் இரண்டாவது விஷயம். ஆசையற்றவனாய் ஆசை இல்லாதவனாக இருத்தல்ங்கிறது மூன்றாவது. மமகாரம் இல்லாதவனாய் நான்காவது. துயரம் நீங்கி ஐந்தாவது. இந்த ஐந்தையும் கடைபிடித்து இந்த பாவனைகளை வைத்துக்கொண்டு உன்னுடைய கடமையை செய்வாயாக. எல்லாவற்றினுடைய ஆத்மாவாகவும் முற்றும் உணர்ந்தவனாகவும் பரம ஈஸ்வரனுமாகவும் உள்ள கடவுளாகிய வாசுதேவனான என்னிடத்துனா நல்ல மயி அப்படிங்கிறதுக்கு வாசுதேவனான என்னிடம். வாசுதேவன் யார்? நான் யார்? அவர் தன்னை சரீரமாக வைத்து கொண்டா சொல்லுவார். சிஷ்யனை பார்த்து உபதேசமே நீ சரீரம் இல்லைங்கிறதான். அப்படி இருக்கிற பொழுது பகவான் தன்னை அந்த கிருஷ்ணன் என்று மட்டும் வைத்து கொண்டு அவர் என்னிடத்தில் அப்படின்னு சொல்லுவார். அப்படி புரிஞ்சுக்கிறான். அதனால் கிருஷ்ணர் தான் எல்லாம், கிருஷ்ணருக்கு மேலே வேறு கடவுள் இல்லை. ராமாவை கூட சொல்லக்கூடாது, ஒன்லி கிருஷ்ணர் அப்படின்னா, அல்ல ஒன்லி மகாவிஷ்ணு அப்படின்னு பலர் இந்த கருத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். நீயே சரீரம் இல்லை, நீ ஆத்மான்னு சொல்கிறவர் தன்னை அந்த சரீரமாக வைத்து கொண்டா என்னிடத்தில்னு சொல்லுவார். அதனால் ஆச்சாரியர் எல்லா வார்த்தைகளையும் போடுறார் தெளிவாக. கிருஷ்ணர்னாக்கா வாசுதேவர் அந்த சரீரம், அப்புறம் அதற்கு மேலே அது என்னது? மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணராக வந்திருக்கிறார். ஆனால் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன். அப்புறம் மகாவிஷ்ணு யார்? பரமாத்மா, சர்வாத்மா, பரபிரம்மம். எல்லாவற்றினுடைய ஆத்மாவாகவும் முற்றும் உணர்ந்தவராகவும் சர்வஜராகவும் பரம ஈஸ்வரனாகவும் உள்ள பரமேஸ்வரனாகவும் உள்ள மகாவிஷ்ணுவாகிய கடவுளாகிய இப்போ இந்த வாசுதேவன்கிற சரீரத்தில் இருக்க என்னை. இன்னொன்று, வாசுதேவன்கிற சப்தத்துக்கு வசத்தினா இந்த உலகம் முழுவதும் வியாபித்து யார் வசித்து கொண்டிருக்கிறாரோ அல்லது எவரிடத்தில் இந்த உலகம் அனைத்தும் இருக்கின்றதோ அவருக்கு வாசுதேவன் பேருனா. அப்படி ஒரு வியாக்கியானம் இலக்கணப்படி அப்படி அர்த்தம் கொடுக்கலாம். அப்படியும் பாஷ்யக்காரர்கள் மற்ற வியாக்கியானக்காரர்கள் அர்த்தம் கொடுக்கிறார்கள். இந்த உலகம் அனைத்தும் எவனிடத்தில் இருக்கோ அவனுக்கு வாசுதேவன் அப்படின்னு பேருனா. வசுவை தன்னிடத்தில் வைத்திருப்பவன். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனான பகவானிடத்து நான் செய்பவன் ஈஸ்வரனுக்காக தொண்டன் போல கர்மத்தை செய்கின்றேன். ஆனால் நான் செய்கிறேங்கிற எண்ணமே உனக்கு இருக்குது, அதனால தான் அஜ்ஞானி. ஆனால் எனக்காக செய்கிறேன்னா இல்லை, ஈஸ்வரனுக்காக செய்கிறேன். அதான் பாவனையில் இருக்க மாற்றம். ஒரு சாதாரணமான கர்ம பலனில் பற்று இருக்கக்கூடிய ஒரு கர்மி நான் செய்கிறேன் என்று அகங்காரமாக நினைக்கின்றான். இந்த அகங்காரம் இல்லாமல் நான் செய்கிறேன், ஆனால் எனக்காக செய்யவில்லை, ஈஸ்வரனுக்காக செய்கிறேன். கர்மியாக இருக்கிறவன் எனக்காக நான் செய்கிறேன் நினைக்கிறான். இங்கே நான் செய்கிறேன், ஆனால் ஈஸ்வரனுக்காக செய்கின்றேன். ஈஸ்வரனுடைய ஒரு பக்தனாக தொண்டனாக இருந்து நான் செய்கின்றேன் என்ற விவேக புத்தியோடு, என்ற அந்த ஞானத்தோடு இப்போ செய்கிறேங்கிற பொழுது எல்லாமே எனக்காக செய்து கொள்ளுதல், குடும்பத்துக்காக செய்கிறது, சமூகத்துக்காக செய்கிறது, இது அனைத்துமே ஈஸ்வரனுக்காக செய்யப்படுவது என்று கருதி கர்மங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பித்து பின்னும் ஆசையும் இது எனது என்னும் பற்றும் அற்றவனாய் மனதில் அந்த ஆசைங்கிறது இல்லாமல், விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல், அகங்காரம் மமக்காரத்துக்கு இடம் கொடுக்காமல், மனக்கலக்கம் இல்லாமல், நாளை என்ன வருமோ என்ற யோசனை இல்லாமல், மனக்கலக்கம் இல்லாமல் போர் செய்ய வேண்டும் என்க. உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்க.
அதனால் போர் செய்ய வேண்டும் யுத்தியஸ்வன்னு இருக்குது. இதை லட்சியார்த்தமாக வாச்சியார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. லட்சியார்த்தமாக உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்வாயாக. அவன் க்ஷத்திரியனாக இருக்கிறான், யுத்த காலத்தில் இருக்கிறான்ங்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்கிறார். எல்லோருக்குமான உபதேசம் என்னது? உன்னுடைய கடமை என்னவோ அதை சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல், அகங்காரம் மமக்காரம் இல்லாமல், ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்வாயாக. இதுதான் கர்மயோகம். அடுத்த ஸ்லோகத்துக்கான முகவுரை சம்ஸ்கிருதத்தில் படிக்கலாம், பிறகு தமிழில் பார்க்கலாம். எது ஏதத் மம மதம் கர்ம கர்த்தவ்யமிதி சப்பிரமாணம் முக்தம் தத் ததா. கர்ம கர்த்தவ்யம் இது, அஞ்ஞானி கர்மத்தை செய்ய வேண்டும் என்று யான் நியாயத்தோடு கூறியுள்ள என்னுடைய இந்த கொள்கையை, என்னால் பிரமாண முக்தம், பிரமாணத்தோடு கூடியுள்ள என்னுடைய கருத்து. அப்போ பகவானுடைய வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளணும். சாஸ்திர பிரமாணத்தை மையமாக கொண்டு பகவான் சொல்லுகின்றார். அதனால் பிரமாணத்தோடு யுக்தியோடு கூடியிருக்கக்கூடிய என்னுடைய இந்த கருத்தை யார், எந்த அஞ்ஞானியானவன் கர்மத்தை செய்ய வேண்டும் என்று இந்த கொள்கையை அவ்வாறு யார் பின்பற்றுகிறானோ, எவன் எந்த முமுட்சுவானவன் பின்பற்றுகிறானோ அவன் படிப்படியாக முக்தியை பெறுகிறார்கள். யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் முக்தியை பெறுகின்றார்கள். ஆனால் இந்த கருத்து பகவான் சாஸ்திர பிரமாணத்தை மையமாக வைத்துக்கொண்டு சொல்கிறார். இந்த அகங்கார மமக்கார நாசம் ஏற்படணும். அதற்கு ஈஸ்வரனிடத்தில் சமர்ப்பண புத்தியானது வர வேண்டும். இந்த அகங்காரம் மமக்காரம் போனாலே மனது அமைதி அடைந்து விடும். விருப்பு வெறுப்பு குறைந்தாலே மனது அமைதி அடைந்து விடும். பிறகு ஆத்ம ஞானத்தை பெறுதல் என்பது எளிதாக ஆகிவிடும். அல்ல சாஸ்திர பிரமாணம். ஸ்லோகம் 31வது ஸ்லோகம். ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாः ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தः முச்யந்தே தேபி கர்மபிः. ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாः ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தः முச்யந்தே தேபி கர்மபிः. ஏ மாணவாக, எந்த மனிதர்கள். மாணவான மாணவன் மனிதன் அப்படிங்கிற அர்த்தம். எந்த மனிதர்கள், எந்த முமுட்சுக்கள், யார், எந்த ஜிக்ஞாசுக்கள் முமுட்சுக்கள். ஸ்ரத்தாவந்தக அனசூயந்தக மே இதம் மதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி. ஸ்ரத்தை உடையவர்களாக, துவேஷம் வெறுப்பு பொறாமை அற்றவர்களாக, மே இதம் மதம் என்னுடைய இந்த கருத்தை, இந்த அபிப்பிராயத்தை, இந்த கொள்கையை, நித்தியம் அனுதிஷ்டந்தி எப்பொழுதும் பின்பற்றுகிறார்களோ, தே அபி அவர்களும் கூட, கர்மபிகி முச்சியந்தே அவர்களும் கூட புண்ணிய பாப கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். ஆனால் இதை பின்பற்றணும்னா ஸ்ரத்தை இருக்கணும், வெறுப்புங்கிறது இருக்கக்கூடாது. அதனால் பகவான், இது பகவானுடைய கருத்து, யாரோ கிருஷ்ணர் என்ற தனி மனிதன் சொல்கிறது அல்ல. அவருடைய சுயநலத்துக்காக அல்லது அவருடைய ஜாத்திய மதத்தை, அவருடைய இனத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தி கொண்டது அல்ல. அது உண்மை, சத்தியம், பகவானுடைய வாக்கு என்ற அதில் ஸ்ரத்தை. அதனால் அந்த ஸ்ரத்தையோடு, அதனால் ரெண்டு விஷயம் சொல்கிறார். ஸ்ரத்தாவந்தக அனசூயந்தக ச, அசூயை இல்லாதவர்களாகவும் ஸ்ரத்தை உடையவர்களாகவும். பகவானுடைய வாக்கில் இது கண்டிப்பாக பகவான் சொன்னது உண்மை. அதன்படி செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் என்று அதில் ஸ்ரத்தையுடையவர்களாக இருக்க வேண்டும்.
அதில் சாஸ்திரத்தில் விஸ்வாசம் உடையவராக, பகவானிடத்தில் ஈஸ்வரனிடத்தில் விஸ்வாசம் உடையவர்களாக இருத்தல்ங்கிறது ஸ்ரத்தை. ஏன்னா பலன் கருதாமல் செய் அப்படின்னா இதை முதலாளித்துவத்துக்கு ஆதரமாக இருக்கிறது அப்படி தானே சொல்கிறான். இதில் முதலாளிகளுக்கு ஆதரவாக நீ வேலையை செய்ய, சம்பளம் கொடுக்கலைங்கிறத பற்றி எதிர்பார்க்காத என்ன அப்படி அர்த்தம் பண்ணி கொள்கிறார்கள். அப்படி இல்லை, இது பகவான் உன்னுடைய தர்மத்தை செய்யுங்கிறதுக்காகவும், அதனால் உனக்கு இந்த லௌகிக்க பலன் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காத ஆன்மீகமான பலன் கிடைக்கும் என்பது தான். இப்போ ஆன்மீகமான பலன், லௌகிகமான பலன் திருஷ்டமாக உடனே கைக்கு வர்றது, ஆன்மீகமான பலன்கிறது அதிர்ஷ்டமானது. அதனால் அது எப்போ வருங்கிறது, எப்படி வருங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அது செய்யணும்னாக்கா ஸ்ரத்தைங்கிறது முக்கியமானது. வேலை செய்கிறோம், சம்பளம் வருதுன்னா, சம்பளம் வரலைன்னாலும் நீ வேலையை செய்கிறத நிறுத்தாத, அறகுறையாக வேலையை செய்யாத, ஸ்ட்ரைக் பண்ணாதேன்னா அப்படி பகவான் சொல்கிறார். அப்போ அதில் என்ன ஆகுது, அப்போ என்னுடைய கை நிறையா நான் இப்போ வாங்குகிற சம்பளம் அது தெரியுது, நமக்கு திருஷ்டமான பலன்கிறது தெரியுது. அது கிடைக்கலைன்னா கிடைக்கலைங்கிறதும் தெரிகின்றது. ஆனால் நீ அது கிடைக்கலைங்கிற லௌகிக்கமான பலன்களை எதிர்பார்க்காம உன்னுடைய கடமையை செய்வாயாக அப்படின்னு சொல்கிற பொழுது அதனுடைய பலன் உனக்கு நிச்சயமாக வரும். எப்போ வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வரும். அதனால் அது அதிர்ஷ்டம். இங்கே புண்ணியங்கிறது ஆன்மீக பலன் என்பது, சித்த சுத்திங்கிறது அதிர்ஷ்டமானது. ஆகவே அதில் நமக்கு கண்டிப்பாக வரும். இது பகவானுடைய வாக்கு என்பதில் ஸ்ரத்தை. சாஸ்திரம் சொல்லுது, பகவான் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறதுல நமக்கு ஸ்ரத்தையானது இருக்க வேண்டும். நல்ல ஆன்மீகத்துக்கு அடிப்படையே, ஆன்மீக சாதனைகளுக்கு அடிப்படையே ஸ்ரத்தை என்பது தான். நல்ல சமாதி சட்க சம்பத்திகளை ஸ்ரத்தான்னு சொல்கிறோம். குரு வாக்கியத்தினிடத்திலும் வேத சாஸ்திரத்திலும் ஸ்ரத்தையானது அவசியம் தேவை. ஏன்னா அதனுடைய பலன் ரொம்ப மெதுவாக வரக்கூடியது, காலப்போக்கில் பிற்காலத்தில் வரக்கூடியது. ஆகவே அது வர்ற வரைக்கும் பொறுமையாக சாதனைகளை விடாமல் நாம் செய்ய வேண்டும். அப்புறம் அது அதிர்ஷ்டமாக பிரத்யட்சமாக தெரியக்கூடியதில்லை, அதிர்ஷ்டமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆகவே அது ஸ்ரத்தையோடு ஆரம்ப நிலைகளில் நமக்கு செய்ய வேண்டும். அதனால் ஸ்ரத்தைங்கிறத சொல்கிறார். ஸ்ரத்தாவந்தக. அப்புறம் இதை செய்யாமல் விடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னது, ஒரு துவேஷம். கிருஷ்ணர்னா பிடிக்காதுன்னா, கிருஷ்ணர் அவர் ஏதோ அவருடைய சுயநலத்துக்காக, இல்லை க்ஷத்திரியர்கள் பிராமணர்களுடைய லாபத்துக்காக செய்கின்றார், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆதரவாக அவர் சொல்லுகின்றார் அப்படின்லாம் நினைச்சா அது பொறாமை. அதனால் அந்த பொறாமைங்கிறது இல்லாமல் செய்ய வேண்டும். அதனால் சிசுபாலன் பகவானிடத்திலே 1000 குற்றங்களை கண்டுபிடிக்கிறான்ல, அதனால் அசூயானாக்கா குற்றம் இல்லாத இடத்துல குற்றத்தை கற்பித்தல், அதுக்கு பேர் அசூயான்னு பேர். ஆச்சாரிய விளக்கம் கொடுக்க போற. அது அந்த அசூயினால செய்யாமல் இருக்கிறது. இப்போ குற்றம் பகவான் சொல்கிறார், பகவானுடைய வாக்கு அப்படின்னாக்க அதில் பகவானுடைய வாக்குங்கிறதுல தெளிவு இருந்தால் அதில் எப்படி நம்ம குறை காண முடியும்? எப்படி கீதையினுடைய மறுபக்கம் எழுத முடியும்? இது பகவானுடைய வாக்கு, பகவான் சொன்னது பகவான்ங்கிறதுல அவனுக்கு ஸ்ரத்தை இல்லை. அதனால் அந்த ஸ்ரத்தை இல்லாததுனால இதில் இந்த குறை அந்த குறை, இது சரியில்லை அது சரியில்லை, மாற்றி மாற்றி சொல்லியிருக்கு. அல்லது அவர்களுக்கு சாதகமாக, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு, அதிகார வர்க்கத்திற்கு சாதகமாக இந்த நூல் செய்யப்பட்டு இருக்குன்னு அதில் குறை கண்டுபிடிச்சு சொல்கிறான். அப்போ உண்மையிலேயே அது இருக்கான்னா இவனுடைய அசூயினால் சொல்கிறது, இவனுடைய வெறுப்புனால அது சொல்லக்கூடியது. அதனால் குறை இல்லாத இடத்துல குறை காணுதல் என்பது அவனோட காண்பவர்களுடைய சொந்த வெறுப்புனால் ஏற்படக்கூடியது. அதுக்கு பேர் அசூயைன்னு பேர். அந்த அசூயை இல்லாதவர்களாக, அதனால் இதில் குறை காணாதவர்களாக. அதனால் பகவானுடைய வாக்கை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், சிந்தனை பண்ணணும். அதே சமயம் ஒரு ஸ்ரத்தையோடு அதை சிந்தனை பண்ணணும். ஒரு வெறுப்போட இது தப்பாக தான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு சிந்தனை பண்ணா, ஒரு சொல்கிறது பகவான், சாஸ்திரம், பெரியவர்கள், மகான்கள், ரிஷிகளால் சொல்லப்பட்டதுன்னா இப்போ அது சரியாக தான் இருக்கும். அதே சமயம் நமக்கு அது புரியலை, அப்போ எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்து அதில் விசாரம் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். அதில் பூர்வபட்சமாக கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் அதில் நமக்கு திருப்தி வரலைனாலும், அதற்கான பதிலில் நமக்கு நிறைவு திருப்தி வரலைனாலும் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம செய்வோம்னா அவ்வளோதான். கடைசி முடிவு அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்றாலும், அல்லது என்னுடைய மனதுக்கு அது புரியவில்லை, பிடிக்கவில்லை என்றாலும், சொன்னது பெரியவர்கள், சாஸ்திரம், ஆகவே நான் அதை செய்கிறேன்னு செய்யறதுங்கிற பாசிட்டிவான முடிவுக்கு வரணும். செய்தால் காலப்போக்கில் நம்மளுடைய மனது பக்குவம் மாறுகின்ற பொழுது அது புரியும்.
அதனால் நமக்கு புரியலேனாக்கா அவர் சொல்பவர்கள்ட்ட இருக்க தோஷம் அல்ல, நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கான பக்குவம் இல்லை என்பது தான். இப்போ குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் புரியுதான்னா, ஒரு விஷயத்தை செய்யணும் சொல்கிறோம், செய்யாதேன்னு சொல்கிறோம். அது செஞ்சால் என்ன அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குது. செய்யாதேன்னு சொல்கிறதான் செய்யறதுல தீவிரமான ஈடுபாடு உடையதாக இருக்குது. அப்போ அதற்கு நம்ம சில நியாயங்களை சொன்னாலும் அது அதுக்கு புரியுதான்னா, சில இது புரியும், அதனுடைய புத்தி சக்திக்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். பல விஷயங்கள் அதுக்கு புரியறது இல்லை. அதே சமயம் அது ஸ்ரத்தை சொல்கிறது அம்மா, அப்பா, ஆசிரியர், அதனால் நம்ம அதை செய்யணும்னு பயத்தினாலேயோ அல்லது ஸ்ரத்தையினால் அது செய்தாக்கா அது வளருகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொள்ளும். அதுக்கான பக்குவம் வர்ற பொழுது அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் செய்யாமல் விட்டான், அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் என்னுடைய மனம் போக்குள்ள தான் இருப்பேன்னு சொன்னாக்க செய்ய மாட்டான். அப்படி செய்யாமல் இருக்கிறவன் பிறகு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து அவனுக்கு அந்த பக்குவம் புரிந்து கொள்ளுகின்ற அறிவு வருகின்ற பொழுது, அப்போ பெரியவங்க சரியாக தான் சொன்னாங்க, நான் தான் கேட்கலேனா, எனக்கு அது அப்போ புரியலை, கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்பேன், உருப்புட்டிருப்பேன், கேட்டிருந்தா செஞ்சுருந்தா உருப்புட்டிருப்பேன், அவங்க சொன்னது சரிதான், ஆனால் என்னுடைய அறியாமையினால், அகங்காரத்தினால, திமிருனால செய்யாமல் விட்டுட்டேன்னு பின்னாடி வருத்தப்படுவான். அப்படி பார்க்குறோம். நம்ம லௌகிக்க விஷயத்திலேயே பெற்றோர்களோ பெரியவர்களோ சொல்கிறதுல ஸ்ரத்தை இல்லாததுனால செய்யாமல் விட்டுட்டு பிறகு வருத்தத்தை அடைகின்றோம். அதனால் புரியுதோ புரியலையோ, அறிவுபூர்வமான விளக்கம் இருக்கோ இல்லையோ, அல்லது மனப்பூர்வமாக ஏற்புடையதாக இருக்கோ இல்லையோ, சாஸ்திரம் சொல்லி இருக்கு, பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதை புரிந்து கொண்டு செய்ய முயற்சி பண்ணலாம். புரியலைனாலும் ஸ்ரத்தையோடு அதை செய்யணும். அதுதான் அசூயை இல்லாமல் ஸ்ரத்தையோடு யார் செய்கிறார்களோ அவர்கள் காலக்கிரமத்தில் உச்சியந்தே, அவர்கள் கர்மத்திலிருந்து, புண்ணிய பாப்பங்களிலிருந்து, கர்ம பலன்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். அல்ல தேப்பின்னு போகிறார், அவர்களும் கூடனா. அவர்களும் கூடனாக்கா ஏற்கனவே ஞானிகள் ஞானத்தினால கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவார்கள்னு சொல்லிட்டார். அது ஞானத்தினுடைய பலன் நேரடியாக வரும். இங்கே கர்ம யோகியை பற்றி சொல்கிற பொழுது, இப்பொழுது இவன் கர்த்தாவாக இருந்தாலும், கர்த்தான்னு தன்னை கருதி கொண்டு கர்மத்தை செய்தாலும், கர்மயோகியாக இவன் இருந்தாலும், காலக்கிரமத்தில் பக்குவம் ஏற்பட்டு ஞான யோகியாக ஆகி பிறகு முக்தியை அடைவான். அதான் விஷயம். இதற்கான பாஷ்யத்தை பார்க்கலாம். 31வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யம். ஏமே மதீயம் இதம் மதம் நித்யம் அனுதிஷ்டந்தி அனுவர்த்தந்தே மானவாக மனுஷ்யாக ஸ்ரத்தாவந்தः ஸ்ரத்ததானாக அனசூயந்தः அசூயாம் ச மயி பரமகுரோ வாசுதேவே அகுர்வந்தः முச்யந்தே தே அபி ஏவம் பூதாக கர்மபிः தர்மாதர்மாக்கியைः. ஏங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல, எவர்கள்ங்கிறது அர்த்தம். மேனா மதியம், என்னுடைய இதம் மதம், இந்த கருத்து, இந்த கொள்கை, இந்த கர்மயோகத்தை பற்றிய இந்த கருத்து. அதனால் கர்மத்தை செய் என்று கர்மியாக இருக்கிற பொழுது சாஸ்திரத்தில் இருக்கிறத செய்கிறான். அப்புறம் கர்ம பந்தத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று ஒருவன் விரும்பினாலும் உடனே விட்டுட்டு சன்னியாசியாக போயிடாம கொஞ்ச நாளைக்கு அதே கர்மாவை யோகமாக செய்ய வேண்டும் என்ற பகவானுடைய இந்த கருத்து. அதனால் கர்மத்தில் கர்ம பலனில் உனக்கு வைராக்கியம் வருது, அல்லது ஒரு நான் கர்த்தாங்கிற எண்ணம் இருக்கு, கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அல்லது நிரந்தரமான ஒரு பலனை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும், அதற்கான ஞானத்தை மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் இருந்தாலும், ஆரம்ப காலங்களில் உடனடியாக கர்மாவை விட்டு விடாமல் யோகமாக செய்ய வேண்டும் என்ற இந்த கருத்து எப்பொழுதும். அதனால் நித்தியம்னா நித்தியம்னா எப்பொழுதும், அனுதிஷ்டந்தினா அனுவர்த்தந்தே, யார் அதை பின்பற்றுகிறார்களோ. அதனால் இந்த 5 விஷயங்கள் கர்மயோகத்தை குறித்த இந்த விஷயம், இந்த கர்மயோக பாவனை ஒவ்வொரு செயல்லையும் இருக்கணும். நித்தியம்னு சொல்லிட்டார். நித்தியம்னா எப்பொழுதும், ஒவ்வொரு செயல்லையும்.
அது நமக்காக செய்து கொண்டாலும், நம்ம உடம்பு மனது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவைகளுக்காக சரீரத்தை மையமாக கொண்டு செய்கின்ற செயலாக இருந்தாலும், உணவு முதலானவைகளில் என்னது, நமக்கு பலவிதமான ருச்சியில் விருப்பம் இருக்குது. அப்போ அந்த ருச்சியில் விருப்பம் இருந்தாலும் இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, மைசூர் போண்டா, அது இது பக்கோடா, அது இதுன்னு உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயங்கள் அதிக சுவையுடையதாக இருக்குது, அதிக ஈர்ப்புடையதாக இருக்குது. அதில் வெறுப்பு கொள்ளாமல் உடம்புக்கு எது நல்லதோ அது சுவையற்றதாக இருந்தாலும், சுவை குறைவாக இருந்தாலும் காய்கறிகள், கீரைகள், பழங்கள் என்று ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளுதல். அப்போ நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உடல் ஆரோக்கியம், உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். காலையில் 7 மணி வரைக்கும் தூங்குறது சுகமாக இருக்குது, 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகிறதோ இல்லை யோகாசனம் பண்ணுறதுனா சரீரத்துக்கு ஒரு சிரமம் இருந்தாலும் அது எதிர்காலத்தில் நன்மையை தரத்தக்கது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த தற்காலிக சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஷரீர தர்மம் என்னவோ அதற்கு ஏற்றாற் போல, சரீரத்துக்கு உண்மையிலேயே எது நன்மையை தருமோ அதற்கு ஏற்றாற் போல நம்மளுடைய உணவு முதலான எல்லா பழக்க வழக்கங்களையும் வைத்து கொள்ளுதல், தினசரி அதை ஒவ்வொரு விஷயத்திலையும் கடைபிடிக்கிறது. பின்னாடி 6வது அத்தியாயத்தில் சொல்ல போறாரு. யுக்தாகார விகாரஸ்ய யுக்தச்சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹான. யார் யுக்தன பொருத்தமான அளவு உணவு எடுத்துக்கொள்கிறான், உடற்பயிற்சி செய்கின்றான், தன்னுடைய தர்மத்தை செய்கின்றான், விழிப்பு உறக்கம் என்பதிலையும் பொருத்தமான ஒரு அளவை கடைபிடிக்கிறானோ அவனுடைய யோகமானது பலனை தருவதாக இருக்கிறதுன்னு சொல்ல போகிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும்னா நம்மளுடைய சரீரத்தை மையமாக கொண்ட சாமானிய தர்மங்கள், அப்புறம் விசேஷ தர்ம சாஸ்திரம் சொல்லுகின்ற சந்தியாவந்தனம் முதலானவைகள், இது தனிப்பட்ட முறையில், அப்புறம் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அப்புறம் சமூக கடமைகள் என்பதெல்லாம் இருக்குது. இதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கருதாமல் எது தர்மமோ அதை செய்தல். யார் நல்லவனோ அவனை பார்த்து ஓட்டு போடுறது, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாமல் இருக்கிறது, அதனால் இப்போ ஓட்டுக்கு போடுறதுக்கு பணம் வாங்கிறது அல்லது பணத்தை எதிர்பார்க்கிறது, இது முதலான சின்ன சின்ன சலுகைகள், எதிர்பார்ப்புகள், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம எது தர்மமோ அதை கடைபிடித்தல். அது சமூக கடன். அதனால் தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லா விஷயத்திலையும் இந்த கர்மயோக மனநிலைங்கிறது இருக்கணும். யார் அதை எப்பொழுதும் கடைபிடிக்கிறார்களோ, யார் எந்த மாணவாக மனுஷியாக எந்த மனிதர்கள். இப்போ கடைபிடிக்கிறதுக்கு இங்கே முக்கியமாக என்ன வேணும், தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஸ்ரத்தையானது வேணும். அதனால் ஸ்ரத்தாவந்தக ஸ்ரத்தையை உடையவர்களாக. ஏன்னா சமூகத்தில் பார்த்தாக்க நல்லவர்கள் கஷ்டத்திலேயே இருக்கிற மாதிரியும் நல்லவர்களுக்கு உரிய அங்கீகாரம் உடனடியாக கிடைக்கிறது இல்லை. அதே சமயம் அடாவடியாக இருக்கிறவன், தர்ம விரோதமாக இருக்கிறவன், அவன் சமூகத்தில் மதிக்கப்படுகிறான், பொருள் முதலானவைகளும் கிடைக்குது, சமூக அந்தஸ்து முதலானவைகள் கிடைக்கின்றது. அதெல்லாம் இருக்கிறத சமூகத்தில் பார்க்குறோம். அதை பார்க்குற பொழுது நமக்கு இந்த சாஸ்திரத்தில் அல்லது இந்த தர்மத்திலேயே ஸ்ரத்தையானது கேள்விக்குறியாக இருக்குது. உண்மையிலே தர்மம் தலை காக்குமா தலை எடுக்குமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. தர்மம் தலை எடுத்தாலும் தலை காக்கும்னு சொல்கிறார். யுத்தத்தில் உனக்கு மரணம் என்றாலும் அது சொர்க்க பலனை தரும்னா, அப்போ தர்மம் தலையை காப்பாற்றாமல் மரணமே, தர்மத்தை கடைபிடிக்கிறதுல மரணமே வந்தாலும் அது உனக்கு நன்மைன்னு பகவான் சொல்கிறார். அதனால் தர்மத்தை கடைபிடிக்கிறதுல கஷ்டம் இருக்குது, ஆனால் அந்த கஷ்டத்தையும் மீறி தர்மத்தை கடைபிடிக்கணும்னா தர்மத்தின் மேலே நமக்கு அதீதமான ஸ்ரத்தையானது இருக்க வேண்டும். இங்கே தர்மசாகரமாக, தர்மஸ்வரூபமாக இறைவனே இருக்கிறார், அறவாழி அந்தணனாக இருக்கிறார். அப்போ அந்த இறைவனுடைய வாக்கு தர்மம், இறைவன் விதித்த விதி தர்மம் என்று புரிந்து கொண்டு அதில் அதீத ஸ்ரத்தையோடு அதை கடைபிடித்தல், அதான் ஸ்ரத்தா வந்தக. அதுக்கப்புறம் அனசூயந்தக அசூயாம்ச மயி பரமகுரு ஆதிகுருவா பரமகுருவாக இருக்கிறவர், குருவினுடைய வாக்கியத்தில், பரமேஸ்வரனுடைய வாக்கியத்தில், பரமகுரு வாசுதேவே அசூயாம் ந குர்வந்தக, அகுர்வந்தகன்னு போட்டார். அக்குர்வந்தன பொறாமை அடையாதவனாக, மேலான பரமகுருவாக என்னுடைய இந்த உபதேசத்தில் கர்மயோகத்தை பற்றிய இந்த என்னுடைய உபதேசத்தில் வெறுப்பு கொள்ளாமல், அந்த பகவானிடத்தில் வெறுப்பு கொள்ளாமல். ஏன்னா பகவானிடத்திலே வெறுப்பு வந்தாக அவர் சொல்கிறத எப்படி கடைபிடிப்பா?
அவரே சரியில்லைனாக்கா, அவரே ஒரு ஏமாற்றுக்காரர் அப்படின்னு நினச்சான்னாக்கா எப்படி கடைபிடிப்பான்? அப்படித்தான் துரியோதனன் நினச்சான், அப்படித்தான் சிசுபாலன் நினச்சான். அவர் இருக்கிற பொழுதே மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சது, ஆனால் அவனுக்கு புரியலை. அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் ஏதோ மாயாஜாலம் பண்ணுறான்னா, அவர் கிருஷ்ணனாக இருந்து காட்டுற விஸ்வரூபத்தை கூட ஏதோ மாயாஜாலம் நினைக்கிறான். அதனால் அப்படியே அதில் அந்த பகவானிடத்தில் ஸ்ரத்தை வராமல் இருத்தல். அதனால் பகவான் சொல்கிற தர்மத்தில் ஸ்ரத்தை இருக்கணும். பகவான் சொல்கிற தர்மத்தில் ஸ்ரத்தை இருக்கணும்னா பகவானிடத்தில் ஸ்ரத்தை இருக்கணும். அங்கே அசூயை, பொறாமை, வெறுப்பு முதலானவை இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால் அப்படி இருந்து யார் கடைபிடிக்கிறார்களோ முச்சியந்தே, அவர்கள் விடுதலை அடைகின்றார்கள். அவர்களும் கூட ஏவம் பூத்தாக தே அப்படி ஏவம் பூத்தாக, யார் இவ்வாறு கர்மபிகீன, கர்ம என்னது? தர்ம அதர்ம ஆக்கியேகி, தர்ம தர்மம் என்றும் அதர்மம் என்றும் சொல்லப்பட்ட சாஸ்திர விஷயங்களில் யார் அதை முறையாக கடைபிடிக்கிறார்களோ, செய்யணுங்கிற தர்மத்தை யார் செய்கிறார்களோ, செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதை யார் செய்யாமல் இருக்கிறார்களோ, அப்படி செய்கின்ற பொழுதும் யோக பாவனையோடு யார் செய்கிறார்களோ அவர்கள் காலக்கிரமத்தில் அவர்களும் முக்தியை அடைகின்றார்கள். தமிழர்த்தம். ஸ்லோகார்த்தம். எந்த மனிதர்கள் என்னுடைய இந்த கொள்கையை இடக்கு பேசாமல் நம்பிக்கையோடு எப்பொழுதும் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களும் கர்மங்களால் விடப்படுகிறார்கள். அவர்களும்னா ஞானிகள் கர்மத்திலிருந்து விடுபடுவார்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. கர்ம யோகிகளும் கூட காலக்கிரமத்தில் ஞானிகளாக ஆகி கர்மத்தில் விடப்படுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அர்ஜுனுடைய கேள்வி, சந்நியாசம்தான் மேலானது என்றால், ஞானம்தான் முக்தியை தரக்கூடியது என்றால், என்னை ஏன் இந்த கோரமான கர்மத்தில் தூண்டுகிறீர்கள்? நான் முமுட்சுவாக இருக்கிறேன், முக்தி அடைய விரும்புகின்றேன். அப்போ நான் ஏன் கர்மாவை செய்ய வேண்டும்? நான் ஞானத்துக்கு போகிறேனேன்னா. அதுக்காக பகவான் சொல்கிறார், நீ கர்மாவை செய்தாலும் காலக்கிரமத்தில் முக்தியை அடைவாய். அதனால் இது அதற்கு முரணான பாதை இல்லை. கர்மயோகம், கர்மமும் ஞானமும் ஒன்றுக்கொன்று முரணான பாதை. கர்மியாகவே இருக்கிறவன் அவன் முக்தியை அடைவான்கிறது இல்லை. ஆனால் கர்ம யோகியாக இருப்பவன் காலக்கிரமத்தில் முக்தியை அடைவான். என கர்மயோகம்ங்கிறது ஞான யோகத்திற்கான பாதை, ஞான யோகத்திற்கான நுழைவாயில் கர்மயோகம் என்பதுதான். ஆகவே நீ முக்தியை அடைவாய். அதுக்கப்புறம் பாஷ்யம். பரம ஆச்சாரியனாகிய, அதனால் பரம குருவுனா எல்லா குருவுக்கும் முதல் குருவா ஆதி குருவா பகவானே இருக்கிறார், அவர் தான் தொடங்கி வச்சார். அதனால் பரம ஆச்சாரியனாகிய வாசுதேவனான என்னை பற்றி மடமையினாலாவது என்னையே தஞ்சமாக கொள் என்று பகவான் தற்புகழ்ச்சி செய்கின்றார் என்ற இது போன்றவற்றை காரணமாக கொண்டாவது. என்னோட அறியாமையினாலோ அல்லது பகவான் அவரே போல என்னிடத்தில்னு சொன்னார். என்னது ஒரு அகங்காரம்? பகவானுக்கே அகங்காரம் இருக்கே, என்னிடத்தில்னு விட்டு விடு அப்படின்னு சொல்லி உன்னையை பார்த்து சொல்கிறார். சிஷியனை பார்த்து பக்தனை பார்த்து என்ன சொல்கிறார்? மமகாரத்தை, அகங்காரத்தை விட்டு விடுனா. அகங்காரத்தை விட்டு என்ன பண்ணணும்? பகவான் ஆகிய என்னிடத்தில் சரணாகதி அடை அப்படின்னு பகவான் சொன்னா அது அகங்காரம் இல்லையானா? ஆனால் பகவானுக்கே அகங்காரம் இருக்குது, என்னிடத்தில் சரணாகதி அடைன்னு பகவான் சொல்லுகிறார்னு நினச்சா என்ன செய்யறது? என்னையே தஞ்சமாக கொள் என்று பகவான் தற்புகழ்ச்சி, தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொள்ளுகிறார்களே அப்படின்னு நினச்சா அங்கே அது அகங்காரமாக அவர் தன்னை நினைத்து கொண்டு, நான் கிருஷ்ணன் நினைத்து கொண்டு சொல்லலை, நான் சர்வாத்மா அப்படிங்கிற அந்த ஞானத்தில் இருந்து நீயும் ஞானத்தை அடைய வேண்டும் என்றார் இதை செய்ய வேண்டும்னு அந்த சர்வாத்மாவான பரமேஸ்வரனிடத்தில் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுகின்றார். அல்லது தவறாக புரிந்து கொள்ளுதல் என்பது, புரிந்து கொண்ட அதான் பொறாமை. அப்போ தோஷம் இல்லாத இடத்துல தோஷத்தை கற்பிக்கிறது என்பது அதான் அசூயை. என இது போன்றவற்றை காரணமாக கொண்டாடுவது. அதனால் இடக்கு பேசுதல், இடக்கு பேசாமல், அசூயைங்கிறதுக்கு இடக்கு பேசுதல் அர்த்தம் பண்ணுறார். இடக்கு பேசாமல், அவர் என்ன அப்படி சொல்கிறது? அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளான? அவரு நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே அப்படித்தான் சொல்கிறான். ராமர் கிருஷ்ணர் எல்லாம் அவரு நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான், அதனால் அவர் சொல்கிறத ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதான் இடக்கு பேசுதல். அதனால் நாஸ்திகம், ஸ்ரத்தை இல்லாமல் நாஸ்திக புத்தியோடு அதை அணுகுதல், பார்த்தல்.
நம்பிக்கையோடு என்னுடைய இந்த கொள்கையை அனுசரிக்கின்ற இத்தகையோரும் தர்ம அதர்மங்கள் என்னும் பெயருடைய கர்மங்களால் விடப்படுகிறார்கள். கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள், அல்லது கர்மம் அவர்களை விட்டு விடுகின்றது. கர்மங்களால் விடப்படுகிறார்னா கர்மங்கள் அவர்களை விட்டு விடுகின்றது. அப்போ கர்மத்தினால் பந்தம் அடைவது இல்லை. கர்மந்தான் பந்தத்தை உண்டு பண்ணுது. அதனால் இவர்கள் இவ்வாறு கர்மத்தை செய்தால் அவர்கள் கர்மத்தினால் பந்தத்தை அடைவது இல்லை. ஆகவே கர்மங்களால் விடப்படுகிறார்கள், விட்டு விடப்படுகிறார்கள், பந்தத்தை ஏற்படுத்தாமல் விட்டு விடப்படுகிறார்கள். அசூயை, அசூயைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். குணமாய் உள்ளதனுடைய நலத்தை பெறாது. ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதர் அவற்றை இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் எவ்வகையினாலாவது அதனிடத்தை குற்றத்தை ஏற்றுதல், இடக்கு பேசுதல். அதனால் இல்லாத குற்றத்தை எப்படியோ பார்த்து அதில் இருக்க ஓட்டையை கண்டுபிடி, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறேன். எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பார்க்க மாட்டான். எது சரியா இல்லையோ அல்லது சரியா இருந்தாலும் இவனுடைய தோஷ திருஷ்டியினால் அது சரியில்லாத மாதிரி தெரிகின்றது. அதனால் இது இவனுடைய புத்தி தான். அங்கே சரியில்லாததுன்னு பகவானிடத்தில் ஒன்றும் இல்லை. மற்ற மனிதர்களிடத்தில் வேணால் சிலது இருக்கலாம். ஆனால் இல்லாத இடத்துல இருப்பதாக இவனுடைய புத்தியினால, இவனுடைய புத்தி தோஷத்தினால அல்லது இவனுடைய விருப்பு வெறுப்புனால இவன் ஒரு குற்றத்தை கற்பித்து ஏற்றி அதை அடிப்படையாக கொண்டு இடக்கு பேசுதல். அப்படித்தானே இன்னைக்கு எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அரசியல், மற்ற மதஸ்தர்கள் எல்லாமே அப்படி தான் பேசுகிறான். அவனுடைய மதத்தை உயர்த்தி பேசுறதுக்காக மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்களும் கூட ஒரு தோஷம் மாதிரி, குற்றம் மாதிரி, அல்லது இல்லாததை இருப்பதாக இவனை கல்பித்து பேசுகிறான். அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணுறான், உங்கள் மதம் சொல்லுது, உங்கள் பகவத்கீதை அதை சொல்லுது, வேதம் இப்படி சொல்லுதுன்னு வேதத்தில் இல்லாததெல்லாம் இருப்பதாக கல்பித்து சொல்லுகிறார்கள். அப்போ அது என்னது? அவனுடைய புத்தி தோஷம், அவனுடைய அசூயை. அது இல்லாமல் மதத்தை பின்பற்ற வேண்டும். அடுத்தது, இதற்கு மாறாக நேரடியாக நேர் வழியில் சொல்லிட்டார். இதற்கு மாறாக யார் இவ்வாறு இல்லாமல் அசூயை உடையவர்களாக அதனால் இந்த பகவானுடைய இந்த உபதேசத்தை பின்பற்றவில்லையோ அவர்கள் நஷ்டத்தை அடைகிறார்கள்னு அடுத்த ஸ்லோகத்தில் எதிர்மறையாக சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகம். ஏ த்வே ததப்யசூயந்தஹ நானு திஷ்டந்தி மே மதம் சர்வஜான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசஹ ஏ த்வே ததப்யசூயந்தஹ நானு திஷ்டந்தி மே மதம் சர்வஜான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசஹ. ஏ தூன மாறாக, எவர்கள், எந்த மனிதர்கள் இதற்கு மாறாக, முன் சொல்லியதற்கு மாறாக, மே ஏதத் மதம் அப்யசூயந்தஹ, என்னுடைய இந்த கருத்தை, மேல் சொன்ன இந்த அபிப்பிராயத்தை, கர்மயோக சித்தாந்தத்தை துவேஷிக்கின்றவர்களாக, அசூயை கொண்டவர்களாக, அதை ஏற்காதவர்களாக, ந அனுதிஷ்டந்தி, அதில் ஸ்ரத்தை இல்லைன்னா, அதில் துவேஷம் வெறுப்பு இருந்தால் அதை கடைபிடிக்க மாட்டார்கள். அதனால் ந அனுதிஷ்டந்தி, யார் பின்பற்றவில்லையோ கடைபிடிக்கவில்லையோ, அச்சேதசக சர்வ ஞான விமூடான் தான் நஷ்டான் வித்தி, அவர்களை நஷ்டமடைந்தவர்களாக, அழிந்து போனவர்களாக, கெட்டு போனவர்களாக அறிந்து கொள்வாயாக. எதனால்? அச்சேதசக, விவேகம் இல்லாதவர்களாகவும். இப்போ இந்த சாஸ்திர ரகசியம், சாஸ்திரத்தினுடைய இந்த விஷயம், சாஸ்திரம் பகவான் கொடுத்தது, பகவானே அது தானே வந்து எடுத்து சொல்கிறார். சாஸ்திரம் ஏற்கனவே வேதங்கள் பகவானால் சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய வாக்கியம். அதுக்கப்புறம் அதனுடைய கருத்து இன்னும் எளிமையாக புரியணுங்கிறதுக்காக பகவானே அவதாரமாக வந்து அவதாரம் பண்ணி அதனுடைய கருத்தை இன்னும் எளிமையாக சொல்கிறார். இப்போ இதில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள், இதில் விவேகம் இல்லாதவர்கள், இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், இதில் சேத்தஸ் இல்லாதவர்கள், அவிவேக்கிகள், விவேகம் இல்லாதவர்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த யுக்தியை, நியாயங்களை, உண்மையை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் என்ன? சர்வ ஞான
விமூடான், எல்லா ஞானங்களிலிருந்தும் மூடர்களாக இருக்கக்கூடியவர்கள், அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள். இந்த கர்மாவினுடைய வரையறை, கர்ம யோகத்தினுடைய சொரூபம், அப்புறம் ஆத்மா, ஞானம், இவைகளை பற்றிய தத்துவங்களை, உண்மையை அறியாதவர்கள். தான் நஷ்டான் வித்தி, அந்த அவிவேகத்தினாலேயே அவர்கள் அழிவை அடைகிறார்கள். அப்படின்னா கிடைத்த மனித பிறவியை ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய முக்திக்காக, மோட்சத்திற்காக பயன்படுத்தாமல் அல்பமான உலக விஷயங்களுக்கு பயன்படுத்தி அதனால் அழிவை அடைகிறார்கள். அதனால் அவர்கள் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுதல் என்பது இல்லை, மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே இருக்கிறார்கள். அதான் நஷ்டம். அழிதல் என்பது மீண்டும் மீண்டும் இதே பிறவிக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு நல்ல முயற்சி செய்வதற்கான வாய்ப்பாக மனித பிறவி இருக்குது. அந்த மனித பிறவியை அதற்காக பயன்படுத்தாமல் மற்ற விலங்குகள் மாதிரியே உலக போக விஷயங்களுக்காகவே பயன்படுத்தி அதனால் கிடைத்த மனித பிறவியை அழித்தவர்களாக, வீணாக்கியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வாயாக. பாஷ்யம். ஏதோ தத்விபரீதாக ஏதத் மம மதம் அபியசூயந்தः நிந்தந்தः ந அனுதிஷ்டந்தி ந அனுவர்த்தந்தே மே மதம் சர்வேஷு ஞானசு விவிதம் மூடாக. சர்வேஷு ஞானேஷுன்னு வரணும். சர்வேஷு ஞானேஷு விவிதம் மூடாக தே சர்வஜானவிமூடான் தான் வித்தி நஷ்டான் நாசம் கதான் அச்சேதசः அவிவேகினः. ஏ தூங்கிறது மாறாக, தத் விபரீதாகனு போட்டார் ஆச்சாரியர். அதற்கு விபரீதமாக ஏதத் மம மதம், என்னுடைய இந்த கொள்கையை, இந்த சித்தாந்தத்தை, இந்த உண்மையை, அபியசூயந்தகன நிந்தந்தகன நிந்திப்பவர்களாக, இந்த கர்ம யோகத்தினுடைய இந்த சித்தாந்தத்தை புரியாதவர்களாக, அதை சொன்ன பகவான் மேல வெறுப்பு கொண்டவர்களாக, அதை நிந்திப்பவர்களாக. ஏன்னா கர்ம யோகம் என்பது அது நாஸ்திகர்களால் நிந்திக்கப்படுகின்றது, அது முதலாளிகளால் ஏற்படுத்தப்பட்டது என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. ந அனுதிஷ்டந்தி, அதனால ந அனுவர்த்தந்தே பின்பற்றவில்லை. மே மதம் சர்வேஷு ஞானசு விவிதம் மூடாக. எல்லா விஷயங்களிலும் மூடத்தனத்தை அடைந்திருப்பவர்கள். சர்வேஷு ஞானேஷு, எல்லா விஷயங்கள்லையும் அவனுக்கு கர்மத்தினுடைய சொரூபம் தெரியல, ஞானத்தினுடைய சொரூபம் தெரியல, பந்த காரணம் தெரியல, மோட்ச காரணம் தெரியல, மோட்சஸ்வரூபம், பந்த ஸ்வரூபம் இதெல்லாம் எதுவும் தெரியவில்லை. எப்படி பந்தம் வந்தது, மோட்சங்கிறது எப்படி வரும், அதற்கான உபாயம் என்ன, இந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் அவர்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை. அதனால் இது எல்லா விஷயங்கள்லையும் ஆன்மீக விஷயங்களில் மூடர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் சர்வஜான விமூடான்னா. அப்போ ஆத்மீக விஷயங்களில், லௌகிக விஷயத்தில் பயங்கர புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் ஆத்ம விஷயத்தில் அவன் மூடன் என்று தான் வித்தி, அவனை அறிந்து கொள்வாயாக. அவர்கள் என்ன நஷ்டான் நாசம் கதான், நாசத்தை அடைகிறார்கள். யாரு? அச்சேதசக அவிவேகினக, விவேகம் இல்லாததினால் செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுத்து, அல்லது செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொன்னதில், பகவான் சொன்னதில் அசூயைப்பட்டு வெறுப்பை அடைந்து அதனால் நஷ்டத்தை அடைகிறார்கள். அதனால் அந்த விவேகம் இன்மை, அதில் எதில் ஸ்ரத்தை இருக்கணுமோ அதில் ஸ்ரத்தை இருக்கணும், இதில் ஸ்ரத்தை இருக்கக்கூடாதோ அதில் ஸ்ரத்தை இருக்கக்கூடாது. அதில் விவேகம் இல்லாமல் இருக்கிறவன் தான் அவிவேகி. சரி, மேற்கொண்டு அடுத்த வகுப்பில், நாளை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்க பாடயே
ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः। सर्वोपनिष ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।